பெருமானுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கு. நமக்கு அச்சித் தத்துவங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அச்சித்துன்னு சொன்னால் ஞானசூன்யங்களான ஜட பொருள்கள். சித்து அப்படின்னா ஜீவாத்மா, ஈஸ்வரன் அப்படின்னா பரமாத்மா. அச்சித்து சித்து ஈஸ்வரன். அச்சித்து ஜட பொருள்கள், இது ஜடம், இது அச்சித்து. நான்கிற ஆத்மா சித்து. இந்த ரெண்டு பேரும் உடமையாக கொண்ட பரமாத்மா தான் ஈஸ்வரன். சித்து அச்சித்து ஈஸ்வரன் கூறுகிறோமோ இல்லையோ, அந்த சிதச்சித் ஈஸ்வரர்களை பிரித்து பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். அச்சித்தத்தனையும் பகவானுக்கு சொத்து, சித்தத்தனையும் பெருமானுக்கு சொத்து. இதில் அச்சித்தத்துவங்களுக்கு எண்ணிக்கை 24. இப்போ பஞ்சபூதங்கள் அச்சித்து 5ஆச்சா. நம்ம கண்ணு காது மூக்கு முதலான 5 கருவிகள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவா. அறிவு புலன்கள் 5, 5 5 10. அப்புறம் கர்மேந்திரியங்கள் கை காலு அது மூலியாவது 5. இது கர்மேந்திரியம்னு சொல்லுவா. அப்போ அது 5. இதை தவிர சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். பார்க்கறது கேட்கறது சப்தம், பார்க்கறது ரூபம், தொடறது ஸ்பர்ஷம், நாக்கால சுவைக்கிறது ரசம், மூக்கால பிடிக்கிறது கந்தம். இந்த 5 இருக்கும் இல்லையோ, அது ஒரு 5 எடுத்துங்க. இதை போல அச்சித்தத்துவங்களை கூட்டினா மொத்தம் 24. பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கிவ்வுயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களே 24 தத்துவங்கள் அச்சித்தத்துவம். இதை தாண்டி இருக்கிறவர் ஜீவாத்மா சித்து. அவர் 25. 24 அச்சித்து, 25 ஜீவாத்மா, 26 தான் பரமாத்மா. சர்வேஸ்வரன் 26வது தத்துவம். அப்போ அவருக்கு ஒரு எண்ணிக்கை போடலாம். இப்போ 26. ஒருத்தர் என்ன பண்ணா, பேருந்து பிடிச்சி ஊருக்கு போனப்போ, நான் ஆழ்வார்த்தினருக்கு திரும்பி போன முல்லி வண்டி வருமானு பார்த்துருந்தேன். எனக்கு இப்போ எத்தனாவது எண்ணிக்கை வண்டி ஆழ்வார்த்தினரி போகும்னு தெரியாது. போகிறதுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை 26 எண்ணிக்கை அதுதான் ஆழ்வார்த்தினருக்கு போகிறதுன்னா நான் பார்த்துட்டே இருந்தேன். 10 போச்சு, நான் போக வேண்டிய ஊர் இல்லை. 12 போச்சு, நான் போக வேண்டிய ஊர் இல்லை. அதோ 26 வருதுன்னு அவத்தான் சொன்ன உடனே பெருமாள் வந்து நம்ம பக்கத்தில் நின்றுடுறோம். நீரெங்க சுவாமி திடீர்னு நீங்கள் வந்தீர்னால் 26ன்னு என்னை கூப்பிட்டியேன்னார் அவர். நான் ஒன்றை கூப்பிடல, எனக்கு வந்த வண்டி என்ன சொன்னேன்னா, இல்லை 26 என்னோட எண்ணிக்கை. நீ பணத்தை 26 எண்ணினாலும் நான் வந்துடுவேன். நீ வண்டியினுடைய எண்ணிக்கை 26ன்னு எண்ணினாலும் நான் வந்துடுவேன். நீ எண்ணினா வருவேன்னார். நான் யோசிச்சேன், நீர் இந்த எண்ணினாங்கிறத என்ன சொல்றீர்? தியானிச்சா எண்ணினா வருவீரா? பணத்தை 1 2 3 26ன்னு எண்ணினா பண்ணுவீரா? இல்லை தியானிச்சா தான் நான் வந்துட்டு இருந்தேன். முன் யுகத்தி வரைக்கும் எண்ணிலும் வரும், எண்ணினால் வருவார், தியானித்தால் வருவார். ஆனால் கலியுகம் புரிஞ்சுது, நான் தெரிஞ்சுனுட்டேன். இப்போ அந்த சொல்லுக்கு அந்த பொருளாக இருந்தால் இனிமேல் ஒருத்தரும் என்னை எண்ணவே மாட்டான்னு தெரிஞ்சுனுட்டேன். யாரும் தியானிக்க போகிறது இல்லை. அதனால் நானாக அந்த சொல்லுக்கு வேற பொருள் வச்சுனுட்டேன். என்ன வச்சுட்டேன்னு கேட்டோம். எப்படியும் 1 2 3 எண்ணுவியோ இல்லையோ, அதில் 26 எண்ணினா நான் வரலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். போன தரம் வரைக்கும் எண்ணிலும் வரும்னா தியானித்தா வரும்னு அர்த்தம். இப்போ எண்ணிலும் வரும்னா வெறும் பேருந்து எண்ணிக்கையை பார்த்து எண்ணிலா கூட வரும். அவ்வளவு சுலபமாக கலியுகத்தில் வருவதற்கு அவர் தயாராக இருக்காராம். அதனால தான் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும், சிந்தித்தால் போரும்.